அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் புதன் தசை. புதன் தசை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். புதன் தசை 17 வருஷம் நடக்குங்க. புதன் தசை வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 17 வருஷம் தசை நடத்தும். இளமைக்குண்டான கிரகம் புதன். புத்திசாலித்தனத்துக்கு உண்டான பிளானட் புதன் தான். ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுன்னு புதனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் கரெக்டாக சிந்திக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க சந்திரன் வச்சு நம்ம சொல்ல முடியும். புதன் வந்து இளமைக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம், புத்திசாலித்தனத்துக்கு உண்டான கிரகம், கல்விக்குண்டான கிரகமே புதன் தான். வியாபாரத்துக்குண்டான கிரகம் புதன், படிப்புக்குண்டான கிரகம் புதன், கணக்கு வழக்கு அந்த அக்கௌண்ட் ஆடிட்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே புதனோட காரகத்துவம் தான். எல்லாத்துக்கும் புதன் தசை வந்துடாது. ஒரு சில பேர்த்துக்கு புதன் தசை நடுவில் வரும், ஒரு சில பேர் சின்ன வயசில் வரும், ஒரு சில பேர் கடைசி பகுதியில் வரும். அதுவும் இந்த பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணுன்னா, குறிப்பிட்டு சொல்லணுன்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அதாவது மிதுன ராசி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசியும் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி, பூரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கும். இதில் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன் தசை வரும். அந்த புதன் தசை சந்திச்சே தீருவாங்க. எந்த காலகட்டங்களில் வரும்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குரு தசையில் பிறந்திருப்பாங்க. குரு தசை முடிஞ்சு ரெண்டாவது வந்து சனி தசை ஒரு 19 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் தசை நடக்கும். இதில் வந்து என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்காங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த நட்சத்திர பாதத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க ஏஜ் என்ன, நடு பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா புதன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தசை நடுப்பகுதியில் பிறந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட குரு தசை 16 வருஷத்தில் ஒரு பேலன்ஸ் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அதாவது நடுப்பகுதியில் பிறந்திருந்தாங்கன்னா கரெக்டான ஏஜில் புதன் தசை வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 19னா இங்கே ஒரு குரு தசை, இங்கே ஒரு 10-15 வருஷம்னு வச்சுட்டா கூட 30 வயசுக்கு மேலாம் கன்ஃபார்மாக இந்த 3 நட்சத்திரக்காரங்க, அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக புதன் தசையில் தான் இருப்பாங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலெல்லாம் வாழக்கூடிய அமைப்பு, சரிங்களா? ஒரு மனுஷன் வந்து நல்லா வாழ்கிறது அந்த 30 வயசுக்கு மேலே தான். அந்த நடுத்தர வயதில் கரெக்டாக புதன் தசை வரும்போது அந்த 17 வருஷம் அந்த புதன் தசை நல்ல ஒரு இடத்துல உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தள்ளி கொடுக்கும். கோடீஸ்வர வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கையை அள்ளி கொடுத்துருவார். அதில் சந்தேகமே கிடையாது. எந்த லக்னக்காரங்களுக்கு புதன் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னக்காரங்களுக்கு புதன் தசை வரவே கூடாது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் தசை வரவே கூடாது. ஏன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் 8ஆம் அதிபதி, மேஷ லக்னக்காரங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதி. அப்படி தசை வந்தால் கூட அவர் மறைவான ஒரு அமைப்பில் கெட்டு போகணும். புதன் மறைவான ஒரு அமைப்பில் உபஜயஸ்தானத்திலிருந்து இல்லை 6ஆம் இடத்துக்கு 6-8-12லையோ இல்லை 8ஆம் இடத்துக்கு 6-8-12லையோ அப்படி மறைஞ்சால் புதன் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார், ஓரளவுக்கு. ஆனால் பொதுவாகவே மேஷ லக்னக்காரங்களுக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் புதன் தசை வரவே கூடாதுங்க. வந்த பிரச்சனை தான், ஏகப்பட்ட பிரச்சனை 17 வருஷம் கொடுத்துரும் அவங்களுக்கு. நண்பர்களால் பிரச்சனை, தாய்மாமா, அந்த புதன் காரகத்துவம் மூலமாக தான் பிரச்சனையே வரும். நண்பர்களால் பிரச்சனை வரும், தாய்மாமானால் பிரச்சனை வரும், சொந்தக்காரங்க உறவினர்களால் பிரச்சனை வரும், பிஸ்னஸில் லாஸ் ஏற்படும், வேலையில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் தசையில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதில் சந்தேகமே கிடையாது. எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு புதன் தசை வரணும்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு புதன் தசை வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 2-5ஆம் அதிபதியாக புதன் வருவார். மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் லக்னாதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாக வருவார். அது மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வந்துடுவார். கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் தசை வர்றது நல்லது. சிம்ம லக்னக்காரங்களுக்கும் புதன் தசை வர்றது நல்லது. துலாம் லக்னக்காரங்களுக்கும் புதன் தசை வர்றது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு கும்ப லக்னக்காரங்களுக்கும் புதன் தசை வர்றது நல்லது. மற்ற லக்னக்காரங்களுக்கெல்லாம் புதன் தசை வர்றது அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர்னு சொல்லிட முடியாது. மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் புதன் வரவே கூடாது.
நான் சொன்ன இந்த லக்னம், அதாவது ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த லக்னங்களுக்கு புதன் தசை வந்துச்சுன்னா அந்த புதன் நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஸ்தான பலம் பெற்று, குருவோட சேர்க்கை அல்லது சுக்கிரனோட சேர்க்கை, மேக்சிமம் புதன் சுக்கிரன் பக்கத்தில் தான் இருப்பாங்க. புதன் சுக்கிரனோட சேர்க்கை உங்களுக்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ புதன் சனியோட சேர்ந்துட்டாரு, புதன் ராகோட சேர்ந்துட்டாருன்னா அந்த புதன் திசையில் கோடீஸ்வர வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியாது. அந்த புதன் வந்து கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ நல்லது செய்யக்கூடிய கிரகம் கெட்டுருச்சுன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணும்? கெட்டதான் பண்ணும், தடையாக இருக்கும், நினச்சதெல்லாம் நடக்காது, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி வரும். இப்போ ரிஷபலக்னக்காரங்களுக்கு புதன் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோம், இல்லை 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம், அதாவது கன்னியில் இருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த புதன் தசை அருமையாக இருக்கும், பணத்தை வாரி வழங்கும், நிறைய அதிர்ஷ்டத்தை பார்ப்பாங்க வாழ்க்கையில், அதிர்ஷ்டம் தேடி வரும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன், அவர் 2ஆம் இடத்துலேயே இருந்துட்டாருன்னா புதன் தசை சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னி ராசி, புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த 7 லக்னம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 7 லக்னக்காரங்களுக்கு புதன் வர்றது அருமையாக இருக்கும். அதாவது ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம், கும்பம், இந்த லக்னக்காரங்களுக்கு புதன் வர்றது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. அது உங்களுக்கு மகர லக்னக்காரங்களுக்கு வந்து புதன் அவர் வந்து பாகிஸ்தான் அதிபதியாக வருவார், 6ஆம் அதிபதியாக வருவார், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட கடன்லேயே வாழ்க்கையை ஓட்டுவாங்க, சொகுசாக இருப்பாங்க, எல்லா தேவைகளும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிரும், அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும், நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்வாங்க, எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் கடனும் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் பாருங்கள், இந்த இருக்கவங்களுக்கெல்லாம் கும்பலக்ன, அதாவது உங்களுக்கு மகர லக்னக்காரங்களாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா 6 9ஆம் அதிபதினா அவர் கடனும் கொடுக்குறாருன்னு அர்த்தம், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த புதன் ஜாதகத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அதாங்க ரொம்ப முக்கியம். புதன் தசை வந்துருச்சுனாலே அந்த இளமையான தோற்றம், ஒரு சில பேரில் 30 வயசுக்கு மேலே ஆனால் கூட அவங்களுக்கு 30 வயசான்னு சொல்ல முடியாது அவங்களால. 25 22 வயசு மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு பார்வையே அப்படி தான் இருக்கும், வயசு கம்மியாக காமிக்க. ஏன்னா இளமைக்கு உண்டான பிளானட் புதன், அறிவுக்கு உண்டான பிளானட் புதன், வியாபார தந்திரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த புதன் தசை வந்துட்டாலும் அந்த வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா புதனே வியாபாரத்துக்கு உண்டான பிளானெட்டு புதன் தான். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், புதன் தசை வந்தாலே வியாபார பிஸ்னஸில் இறங்கிடுவாங்க மேக்ஸிமம். ஒன்றா வந்து ஐடி ஃபீல்டு, ஏன்னா கம்ப்யூட்டருக்கு உண்டான கிரகமே புதன் தான். ஒன்றா ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லைன்னா ஆடிட்டராக இருப்பாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ், இந்த ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிறது, இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறது, பேசி பிழைக்கக்கூடிய பிஸ்னஸ் தொழில் எல்லாமே புதன் தான். அப்போ அந்த புதன் கெடாமல் இருக்கணும். அந்த புதன் திசையில் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே ஜாதகம், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன அந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம், அதில் சந்தேகமே கிடையாது. ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காரு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வரக்கூடிய புதன் தசை எப்படி இருக்கும், 30 வயசுக்கு மேலே உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, அந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தீமை செய்யக்கூடிய கிரகமாக பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.